கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுவதில் தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காகவும் இந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். இந்த பதிவில நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். கடந்த எபிசோட்ல 14வது எபிசோட்ல சிமிர்னா சபை குறித்து முழுவதுமாய் பேசிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் விட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த எபிசோட் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது எபிசோட். இதுல அந்த விடப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து பெர்கமோ சபைக்கு நாம் கடந்து போக போகிறோம். முதலாவது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலையில போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்படைந்து உண்மையாறு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 10 நாள் என்ன எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது என்பதை கடந்த எபிசோட்ல நாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் பார்க்காதவர்கள் அதை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அனுபவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், நீ மரணப்படைந்தமும் உண்மையாறு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மை வெற்றிகரமாய் வாழ வைக்கிறது உண்மைதான். ஆனால் வெற்றிகரமாய் வாழ்க்கை வாழ்வதுதான் நம்முடைய நோக்கம் அல்ல. அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுக்காக உண்மையாக வாழ வேண்டும். மரண பரிந்தமும் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய மரண பரிந்தமும் வெற்றிகரமாய் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. என்னவென்றால், நாம் இந்த உலகத்துல தேவனுக்காக மரண பரிந்தமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தமும் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் அதை வலியுறுத்தி வேதத்திலே பேசியிருக்கிறார். அப்படி மரண பரிந்தமும் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி. கடந்த எபிசோட்ல இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து, அதாவது பைபிள்ல பேசப்பட்டிருக்கிற கிரீடங்களை குறித்து நான் பேசுவேன் என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளிலும் வேதம் பேசுகிற 5 விதமான கிரீடங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் பார்த்து விட்டு அடுத்த சபை பெர்கமோ சபை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது 5 விதமான கிரீடங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அழியாத கிரீடம், இம்பெரிஷபிள் கிரவுன். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அடிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அடிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு ஓடுவார்கள், நான் பரிசை பெற வேண்டும் என்று சொல்லி. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் ஓடுபவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும்னு தான் ஓடுவாங்க. ஆனா ஒருத்தர் தான் பிரைஸை பெறுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் ஓடும்போது யாரெல்லாம் வெற்றிகரமாய் ஓடி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அடிவில்லாத இந்த கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அப்படி ஓடுபவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். ஒரு டிசிப்ளின் லைஃப், அதாவது ஒரு எல்லாவற்றிலும் கண்ட்ரோலாக இருந்து கொண்டு ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஓட்டப்பந்தயத்தை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், அந்த டிராஃபியை, அந்த வெற்றியை பெற வேண்டும், அந்த பிரைஸை நான் அடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தங்களையே கட்டுப்பாடாய் வைத்துக் கொள்வார்கள். ஒரு டிசிப்ளின் லைஃப் அவங்க வாழ்வாங்க. அதே போல தான் பவுல் சொல்லுகிறார், அவங்க எல்லாரும் அழிவுள்ள கிரீடத்தை நோக்கி அப்படி செய்யறாங்க. ஆனா நாமும் அழிவில்லாத கிரீடம் பெறும்படிக்கு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்காக ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி முடிக்கும் போது தேவன் நமக்காக அழிவில்லாத அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். அப்ப இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நம்ம நன்றாக தேவனுக்காக ஓடி நம்மையே கட்டுப்பாடாய் வைத்து கொண்டு எல்லாவற்றிலும் பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோல் என்பது ஆவிக்குரிய ஒரு கனி. நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். பேச்சில கட்டுப்பாடு இருக்க வேண்டும், சாப்பிடுவதில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும், செல்ஃப் கண்ட்ரோல். அப்படி கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பவர்களுக்கு, வெற்றிகரமா இந்த ஓட்டத்தை முடிப்பவர்களுக்கு ஆண்டவர் இந்த அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ 2வது பார்க்கலாம். 2வது மகிழ்ச்சியின் கிரீடம், க்ரௌன் ஆஃப்
ரிஜாய்சிங். பாருங்க, இதை குறித்து வேதத்துல 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த வசனத்துல சற்று வித்தியாசமா இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முக்கியமா இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், யாரெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த கிரீடம் வாக்களிக்கப்படுகிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார்? அது நீங்க தான் என்று சொல்றார். அதாவது நாங்க ஆதாயப்படுத்தின, எங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கிரீடமா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த கிரீடத்தை ஆண்டவர் யாருக்காக இதை நியமித்து வைத்திருக்கிறார் என்றால், யாரெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் கிரீடம், அதாவது ஒரு சந்தோஷத்தின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இது லிட்ரலாக இது காணப்படாது. இது எப்படிப்பட்டதா இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் போது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களை ஞானஸ்தானத்து வரைக்கும் நம்ம நடத்துகிற சமயத்துல அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வேற எதுலயும் கிடையாது. 1 கோடி பணம் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. ஒரு ஆத்மாக்காக நம்ம ஜெபித்து அந்த ஆத்மாவை ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களை சபைக்கு நடத்தி ஞானஸ்தானம் வரைக்கும் அவங்களை கொண்டு போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி நம் மூலமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் போது அந்த அந்த ஆத்துமாக்கள் நமக்கு கிரீடமாக இருப்பார்கள் என்பதாகத்தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் கிரீடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ இயேசுவின் வருகை நாளில ஆண்டவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த அந்த நாளில நம்முடைய மகிழ்ச்சி மிக அதிகமா இருக்கும். இப்பொழுதே அந்த மகிழ்ச்சி இருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள், அந்த நாளில அந்த மகிழ்ச்சி மிக ஹை லெவல்ல ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கும். பாருங்க, பைபிளை சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் முழு பரலோகமே சந்தோஷப்படுகிறதாம், தூதர் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்களாம். அப்படி பரலோகமே சந்தோஷப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த மகிழ்ச்சி கிரீடம் என்பது நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது அதனால் உண்டாகிற ஒரு பலனை தான் தேவன் எடுத்து சொல்லுகிறார். அடுத்து நாம் பார்ப்போம். 3வது நீதியின் கிரீடம், கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தி என்ற தன்னுடைய உடன் ஊழியருக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் விரும்பி அவருக்காக அதை காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நீதியின் கிரீடம் என்பது தேவனால் வருகிற நீதி, அதாவது நம்முடைய சுய நீதி அல்ல, சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இலவசமாய் நம்ம போர்த்தப்படுகிற தேவனுடைய நீதி. இந்த நீதி நிமித்தம் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொண்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படாமல் தேவனுக்காக வாழ்ந்து ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து, நீதியான வாழ்க்கை வாழ்ந்து ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து, இயேசு முக்கியமாக இதுல சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பொறுமையாக காத்திருந்து எல்லா உபத்திரங்களையும் எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டு, மரணத்தையும் சகித்து கொண்டு, இப்படிப்பட்டதான காரியங்களை சகித்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காய் நான் காத்திருப்பேன் என்று ஒரு எப்படி மணவாளன் வருகிறதை மிக வாஞ்சியோடு தாகத்தோடு, ஈகர்லி என்று சொல்லப்படுகிறது இங்கிலீஷ்ல, ஒரு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கலாம். அதே போல யாரெல்லாம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக தான் இந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவர் பிரசன்னமாக போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. அப்போ எந்த சபையெல்லாம்
எந்த தேவ பிள்ளையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ, அவர் மேல பற்றுதலோடு கூட இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற அந்த ஆயத்தத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சரி, அடுத்து நாம் பார்க்கலாம். 4வது, மகிமை உள்ள கிரீடம், கிரவுன் ஆஃப் க்ளோரி. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த கிரீடத்தை யாருக்கு கொடுப்பார் என்றால், இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லுகிறது என்றால், மெய்ப்பர்களை குறித்து சொல்லுகிறது. ஷெப்பர்ட்ஸ். 5 விதமான ஊழியங்கள் இருக்குது இல்லையா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று சொல்லி அதுல ஒரு ஊழியம் மெய்ப்பருடைய ஊழியம். அதாவது ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்து ஒரு சபை ஸ்தாபித்து அந்த சபை மக்களுக்கு வேத வசனங்களை போஷித்து கொடுத்து அந்த சபையை நடத்துவதுதான் மெய்ப்பனுடைய ஊழியம். அப்படி அந்த மெய்ப்பனுடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாய் செய்து முடிப்பவர்களுக்கு இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். அப்படி செய்தால், பைபிளை சொல்லி பாருங்க, அப்படி செய்தால்னா அதுக்கு உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 2:3 நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். அதாவது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மெய்ப்பருடைய ஊழியம் கட்டாயமாய் செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். முழு மனசோடு கூட அந்த மக்களை நடத்த வேண்டும். முழு மனசோடு கூட அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்து அவர்களை அருமையாக நடத்த வேண்டும். அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடு. அவலட்சமான ஆதாயம் என்றால் என்ன? பணம், பொருளாசை. அந்த பணத்தின் நிமித்தம், பொருளாசத்தின் நிமித்தம் அந்த ஆதாயத்திற்காக சபை நடத்தக்கூடாது. மக்கள் கிட்ட இருந்து எதனா கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இழிவான ஆதாயத்திற்காக மந்தை நடத்தக்கூடாது. அதற்கு பதிலாக உற்சாகமானதோடு, பலன் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, எந்த பலனும் கருதாமல் உற்சாகமானதோடு நாம் அப்படி செய்ய வேண்டும். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவர்களாய் அல்ல. சுதந்திரத்தை இருமாப்பா என்றால் பெருமையோடு அகந்தியோடு சபை நடத்தக்கூடாது. தேவன் ஒரு சொத்தை போல ஒரு சுதந்திரமாக திருச்சபையை, அதாவது மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி மெய்ப்பர்கள் அதை சாதகமா எடுத்துக்கொண்டு அரோகண்டாக, இருமாப்பு என்றால் அரோகண்ட், இங்கிலீஷ்ல அரோகண்ட்னா ரொம்ப பெருமையா, அகந்தையா அப்படி நடத்தாமல் மந்தைக்கு மாதிரிகளாக, அதாவது ஒரு மந்தை, ஒரு ஃபிளாக், ஒரு மந்தை இருக்கிறது என்றால் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மெய்ப்பர் இருக்க வேண்டும். தன்னையே ஒரு எக்ஸாம்பிளாய், தன்னையே ஒரு ரோல் மாடலாய், தன்னையே ஒரு உதாரணமாய் காட்டி அப்படி கண்காணிப்பு செய்பவர்களுக்கு, அப்படி செய்தால், 4ஆம் வசனம் சொல்லுங்க பாருங்க, அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சோ இப்படிப்பட்டதான தேவன் கொடுத்த இந்த மெய்ப்பனுடைய ஊழியத்தை மிக சரியாக நேர்த்தியாக வேத வசனப்படி செய்பவர்களுக்கு இந்த மகிமையுள்ள கிரீடத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பது சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, கடைசியாக நாம் பார்க்கலாம். 5வது, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் நம் முதல் வாசித்தோம் இல்லைங்களா? வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே வசனத்துக்கு வருவோம். கிரவுன் ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதுதான் கடைசி கிரீடம், ஜீவ கிரீடம். அப்போ வேதத்துல 5 விதமான கிரீடங்கள் சொல்லப்படுகிறது. இந்த கடைசி கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், முக்கியமா இதுல இருக்கிற கான்டெக்ஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சோதிக்கப்படுவீங்க, பாடுபடுவீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் மரணப்பறிந்து உண்மையாரு, அப்பொழுது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அப்போ கடினமான பாடுகள், கடினமான உபத்திரத்துக்குள் போது பாருங்க சபை, அந்த தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ பாருங்க, சாதாரணமாக எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த பாடுகள் இருக்கும். அதாவது பொறுக்க முடியாத, சம்டைம்ஸ் அந்த பாடுகளை குறித்து கடினமான ஒரு நெருப்பை போன்ற அந்த காரியங்களுக்குள் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் கூட வேதத்துல பார்க்கும்போது பலரை அப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள் கொண்டு சென்றிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், யோபு, அவர் பட்ட பாடுகள் மிகுந்த ஒரு வேதனையா இருந்தது. ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, தன் சரீர சுகத்தை இழந்து, அப்படிப்பட்ட டைம்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகி தேவனை மறுதலையாமல் அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். சோ இப்படிப்பட்ட உபத்திரங்களை சந்திக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மரணப்பறிந்தும் உண்மையா இருப்பீர்கள், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியான ஒரு சபைகள் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது.
அருமையானவர்களே, 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது வழக்கம் போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்கிறவன் என்றால் சென்சிட்டிவான காது இருக்க வேண்டும். ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு, உணர்வுள்ள செவியோடு தேவ சத்தத்தை கேட்டுக்கொள்ளா இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் காது இல்லை என்பதற்காக அவர் சொல்லவில்லை. காது இருக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறது இல்லை, அல்லது ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டு விடுவார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் அந்த சென்சிட்டிவான ஒரு இதயத்தோடு கூட தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2ஆம் மரணம் என்று வந்துவிட்டால் முதல் மரணம் என்று ஒன்று உண்டு. சரிங்களா? சோ 2ஆம் மரணம் என்பது என்ன, முதல் மரணம் என்பது என்ன என்று பார்க்கும்போது மொத்தமாய் பைபிள்ல 3 மரணங்களை குறித்து பேசப்படுகிறது. அது ஒரு மரணம் கணக்குல வருவதில்லை. அது ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட மரணம். அது என்ன மரணம் என்றால் ஆவிக்குரிய மரணம். தேவனுக்கு விரோதமாய் ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பிட்டு சாப்பிட்ட சமயத்துல தேவனுடைய கட்டளை மீறதுனால தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். சோ மரணம் என்றாலே என்ன அர்த்தம்னா பிரிவு என்ற அர்த்தம். தேவனும் அவர்களும் பிரிக்கப்பட்டார்கள், ஒரு பிரிவு உண்டாயிற்று. அது ஆவிக்குரிய மரணம். அடுத்து முதல் மரணம் என்பது என்னவென்றால் பிசிக்கலா நம்ம மறிக்கிறோம் பாருங்க, அந்த மரணத்தை குறிக்கிறது. சோ அது முதல் மரணம். 2ஆம் மரணம் என்பது கடைசியில பிசாசையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத மக்களையும் ஆண்டவர் நரகத்துல தள்ளுறாரு பாருங்க. அந்த எல் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அக்னி கடல் என்று சொல்லி, அந்த கடலிலே தள்ளுவதைத்தான் வேதம் 2ஆம் மரணம் என்று சொல்லி இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று ஆண்டவர் சொல்லும்போது, இப்படிப்பட்டதான இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, ஜெயம் கொண்டு எனக்காக நீ வாழ்வேனால் நீ 2ஆம் மரணத்தை சந்திப்பது இல்லை, உன்னை நரகத்தில் நான் தள்ளுவதில்லை என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இதோடு கூட நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பெர்கமு சபை குறித்து நான் பார்க்க போகிறோம். 12ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது அதை வாசித்து விடுகிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி தன்னை பற்றி வெளிப்படுத்தி சொல்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். அடுத்த எபிசோட்ல பெர்கமு சபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அதை படிக்கும் போது நிச்சயமாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள் என்று நிச்சயம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.